சம்மந்தி, என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நான் மேலேயே கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே. ஏன் இப்படி சிரமப்பட்டு கீழெல்லாம் வந்துகிட்டு? இல்ல சம்மந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சம்மந்தி. நான் வீட்டுக்குள்ள வரப்போ சரஸ்வதி ஜூஸ் போட்டு குடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நீங்க வேற அந்த பொண்ணை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் யோசிச்சு பார்த்தேன். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இவ நம்ம வீட்டு பிரச்சனையில தலையிடுறாளேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல பட்டதை சொல்லணும்ல. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு இந்த வீட்டு மருமக. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே பொறுமையா இருப்பா? நீங்க இப்படி விடாப்பிடியா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு கோவம் வந்து, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், என் அம்மா வீட்டுக்கே போறேன்னு பொட்டிய தூக்கிட்டு போயிட்டானா? சம்பந்தி, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஐயோ, எதுக்கு கோவப்படுறீங்க? நான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே சொல்றேன். மாம், அதெல்லாம் எதுக்கு மாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பொதுவா இந்த மாதிரி விஷயம்லாம் பேசினா ஆண்டிக்கு பிடிக்காது. நான் யாரும் இல்லையே வசு. இந்த வீட்டு சம்பந்தி. இந்த வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. இந்த பொண்ணு யாரு? எனக்கும் மக மாதிரி தானே. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள நம்ம மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லவே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடணும். இப்படி ரெண்டும் கட்டா நான் நடுவுல இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லைல்ல. நாளைக்கு அந்த பொண்ணு தப்பா முடிவெடுத்து வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் தானே. சம்மந்திமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் சொல்றது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான். இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டு சட்ட திட்டத்துக்கெல்லாம் எங்களால கட்டுப்பட முடியல, அதனால எங்களால இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னா அது அவங்க விருப்பம். இந்த குடும்பத்தாளுங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் நான் பொறுப்பு. எங்களால அப்படிலாம் இருக்க முடியாது, எங்க இஷ்டப்படிதான் நாங்க இருப்போம்னு நினைக்கிறவங்க அவங்க இஷ்டப்படி முடிவெடுக்கலாம். அதை நான் தடுக்க மாட்டேன். யாரு என்ன பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, வாழ வந்த யாரையும் போங்கன்னு நானா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மத்ததெல்லாம் அவங்க இஷ்டம். சம்மந்தி, ஏதோ மனசுல பட்டதை கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்கிட்டு? இத பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் தான் வரும். இத இப்போதைக்கு விட்டுருவோம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. இனிமே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே நடந்துக்குவாங்க. மா, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். வசு, சொல்லுங்க மாம்.
எனக்கு கொஞ்சம் டேப்லெட் எடுத்து கொடுவா. ம். சரஸ்வதி ஒரு நிமிஷம். ஒருவேளை நீ சவாலை தோத்துட்டா கூட அம்மா உன்னை வீட்டு விட்டு போவேனான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். யாரை கேட்டு நீ சபதம் போட்ட? நீ போட்ட சபதம்லாம் செல்லாது, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரஸ்வதி. அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்கல்ல? இல்ல, நீ தோக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா? நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்கிறேன். நாம நினைக்கிறது நடக்காம அம்மா வேற ஒண்ணு கிச்சன்ல விடாம விட்டா அப்ப நீ என்ன முடிவெடுப்ப? என்ன முடிவெடுப்பேன்னா எனக்கு புரியல. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் இல்லைங்க, அதான முடிவு. சரஸ், நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது சந்திரகலாக்கு இல்லைங்க, சாமிக்கு. அந்த சத்தியத்தை எப்படிங்க மீற முடியும்? அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? ஒருவேளை சவால்ல தோத்துட்டா வேற என்ன வழி இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகும்போது நானும் இந்த வீட்டை விட்டு உன் கூட வெளியே வந்துடுவேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அது உனக்கும் நல்லா தெரியும். எனக்கு தெரியாதாங்க. ஆனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைய அந்த கடவுள் நமக்கு தருவாருன்னு நான் நினைக்கல. இந்த சவால்ல அந்த சந்திரகலாவை நம்ம ஜெயிப்போங்க. அதுக்கு அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. நீங்க நம்பிக்கையா போங்க. அப்படின்னா சரஸ்வதி பெட்டியை தூக்க தயாராயிட்டா. அந்த அம்மாவும் இருன்னு சொல்ல போறதில்ல. நாம நினைச்சபடி தமிழும் அவ கையை பிடிச்சிட்டு கிளம்பிடுவான். அப்போ நமக்கு எல்லா ரூட்டும் கிளியர். இத கோதையும் தடுக்க மாட்டா. ஏற்கனவே வேலை டைம்ல பேசுறோம், நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு கார்த்தி. நீங்க வேற பேசிட்டு இருந்தீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, வேலையை பாப்போம். அண்ணா, தமிழை பாத்தீங்க? அது 4ஆம் நம்பர் மிஷின் ஓடலன்னு ரொம்ப நேரமா அதுக்கு கீழே தான் படுத்திருக்காரு. அதுக்கு பேர் படுத்துட்டு இருக்கிறது இல்லண்ணே, வேலை பாக்குறது. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வருவீங்க. ஏன்பா, அதான் அந்த மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுல்ல, மாத்திடலாம்பா. நம்ம ஃபேக்டரியில இருக்கிறதுல இதான் நல்ல மிஷின். ஜலக்குட்டி அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும், தட்டி விட்டா வேலை செஞ்சிடும். ஏதோ சொல்ற. தமிழே, 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 என்ன பாச்சு? அண்ணா வாங்கண்ணே. தமிழே, கண்ணு முடிச்சு பாருப்பா. தமிழே, அண்ணே, தமிழுக்கு சாக்கடிச்சு போய் தண்ணி சீக்கிரம் போங்க. தமிழே, தம்பி, கண்ணு முடிச்சு பாருப்பா. வாங்க தம்பி, தள்ளிங்க தம்பி, நல்ல தள்ளிங்க. கண்ணு முடிச்சு பாருங்க. தமிழே, 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 தம்பி, அண்ணா ஆஸ்பத்திரி கூட்டி போற, ஆட்டோ கூட்டி வாங்க. போங்க, புடிங்க சீக்கிரம், ஆட்டோ கூட்டி வாங்க. புடிங்க, புடிங்க, தூங்குண்ணே. தமிழே, 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 பாத்து புடிங்க. கவனமா, கவனமா, சீக்கிரம் போங்க. ஹலோ, சொல்லு அருமுகா. ஐயா ஐயா, நம்ம தமிழ் தம்பிக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அருமுகா, என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, மிஷின் சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிச்சிருச்சு. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கேப்பா. இப்ப எப்படி இருக்காமா? இப்ப எந்த விவரமும் தெரியலங்க ஐயா. ஆஸ்பத்திரி கூட்டி என்ன போயிருக்காங்க. ஏதுன்னு கொஞ்சம் விவரம் கேட்டு சொல்லுப்பா. நம்ம கம்பெனி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிங்க ஐயா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அம்மா கிட்டயா? அவகிட்ட நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, ஒன்னும் புரியலையே. சரி, நீ போன வை, சரிங்கய்யா. நான் சொல்றேன். போத 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 என்னங்க
என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, பிரச்சனை தான். என்னன்னு சொல்லுங்க. நம்ம தமிழுக்கு தமிழுக்கு ஷாக் அடிச்சிருச்சாமா. ஐயோ தமிழ், நீ என்னங்க என் பிள்ளைக்கு எப்படி இருக்குங்க? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, பதட்டப்படாத. தமிழ் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களா, மயக்கமா இருக்கானா, அவனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கானா, அவ்வளவுதான். தமிழுக்கு என்னாச்சு மாமா? அமைதியா இருங்க. மயக்கம் போட்டுருக்காமா, அவ்வளவுதான். ஒன்னும் பதட்டப்படாத. உடனே பேசணும். அத்தை ப்ளீஸ் அத்தை. அகினி தமிழுக்கு ஃபோன் பண்ணுமா, என்னாச்சு? சீக்கிரம் போடுமா அவனுக்கு. நீ அழாதம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே, எப்படி ஆச்சோன்னு தெரியலையே, எப்படி இருக்கானோ என் புள்ள. என்னமாச்சு? அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்க. போன் நாட் ரீச்சபிள்னு வருது, போகவே மாட்டேங்குது. கூட வேற யாரு போயிருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு பண்ணு. சரிப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பண்ணி பாக்குறேன். அழாதம்மா. என்னாச்சுன்னு தெரியல. எந்த ஒரு விஷயமும் ரொம்ப பொறுப்பா செய்வானே, இப்ப நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம கம்பெனிக்கு போனப்ப அவன் கையில அடிபட்டுச்சு. இப்ப கரண்ட் ஷாக்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. சரி, அமைதியா இரு. தமிழ், என்னடா ஆச்சு உனக்கு? எந்த நேரத்திலயும் நிதானம் தவற விட மாட்டியே. நீயா இல்லாம போயிட்டியா? ஐயோ. ஏன் தமிழுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். நீ சரி, பதட்டப்படாத. ஓகே தான். அப்பா, நமச்சிவாயா அண்ணா தான் கூட்டிட்டு போயிருக்காராம். அவனுக்கு போனை போடுமா. இதோப்பா. சீக்கிரம் போன் போடு. உள்ள உட்காருப்பா. ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? இப்பதான் ஆஸ்பத்திரியில வெளியே வரோம். ஐயோ அண்ணே, என்னடா ஆச்சு? அவர்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். அவர் பேசுறாரா? அது வந்துமா. ஐயோ சரஸ்வதி, கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. உங்களை மாதிரி தான் எல்லாரும் பயத்தோட இருக்கும். போனை ஸ்பீக்கர்ல போடலாம், கொடுங்க. அண்ணே, அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்காரு இல்ல? சொல்லுங்க அண்ணே. பயப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் நல்லா இருக்கான். கடவுளே, இப்பதான் என் உயிர் திரும்ப வந்திருக்கு. அண்ணே, என்ன ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. கம்பெனில மிஷின் ரிப்பேர் பண்ணும்போது சுவிட்சில் கரண்ட் பாஸ் ஆகி தமிழுக்கு ஷாக் அடிச்சிச்சுமா. அதனால அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான். டாக்டர் கட்டு போட்டிருக்காரு. அண்ணே, டாக்டர் என்னென்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னாரு. அண்ணே, ஒரே ஒரு வார்த்தை அவரை பேச சொல்லுங்க. அவர் பேசுறத நான் கேட்கணும்னு. மா, அவன் ரொம்ப டயர்டா இருக்காமா, அவனால இப்ப பேச முடியாது. அண்ணே ப்ளீஸ், ஒரே ஒரு வார்த்தை. கொஞ்சம் இருமா. தமிழ், சரஸ்வதி பேசுறாங்கப்பா, பேசுப்பா. என்னங்க? ஹலோ சரஸ், நீ பயப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இது போதுங்க, இது போதும். நீ அழாத, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுமா. நம்ம சென்னை அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். சரிம்மா. அப்பா உள்ள உட்காருப்பா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. சரிப்பா. ஐயோ என்ன சரஸ்வதி, மாமாவோட நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? அழாதீங்க. அம்மா, இன்னும் ஏன் எழுதிட்டு இருக்க? அவன் தான் நல்லாயிட்டான்ல, பேசினான்ல, நீ நான் கேட்டியே, அப்புறம் என்ன? முதல்ல அழுகி இருந்து. ஏமா, பிபி ஏதாவது செக் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்லல்ல, அவன் நல்லா இருக்கான்ல, எனக்கு அது போதும். சரி வா, உட்கார் வா. வாசு, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன் அங்கிள். சம்மந்தி அம்மா, எப்பவுமே பாசிட்டிவாவே யோசிங்க, அப்பதான் நல்லதே நடக்கும். தமிழுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கிறப்போ எப்படி பாசிட்டிவா நான் யோசிக்க முடியும்? ஒரே பதட்டமா இருக்கு சம்பந்தி. தமிழ், என்னங்க என்னாச்சு? ஐயோ, இப்படி அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன காயம்தான். என்ன சின்ன காயம்? பார்த்து வேலை பார்க்க மாட்டீங்க? நீங்க முதல்ல உள்ள வாங்க. என்னப்பா தமிழ், நீ பத்திரமா இருக்கிறது இல்லையா? உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? திரும்ப திரும்ப இப்படி நடக்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? உங்க அப்பாக்கு போன் வந்த உடனே நான் ரொம்ப பதறிட்டேன். விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா, நல்லா ஆயிடுச்சுல இப்ப? சரி விடு, சாதாரண விஷயம் தானே, சின்ன பிரச்சனை தானே. டாடி, சின்ன பிரச்சனையா?
விரல்ல கட்டுப்பட்டு கூட்டு வந்துட்டா சின்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா? தமிழ் ஆஸ்பத்திரியில இருந்தானா நீங்களாம் பயந்துருவீங்கன்றதுக்காக தான் அவனை வீட்டுக்கே கூட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் எப்படி பதறி போனாரு தெரியுமா? டாடி, நம்ம கம்பெனி மிஷின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் ஹை வோல்டேஜ். ஆண்டவன் புண்ணியத்துல பக்கத்துல இருந்து நான் கட்டை வச்சு தட்டினால அவன் தப்பிச்சான். ஒரு செகண்ட் எதனா தாமதமா இருந்தது, அப்புறம் என்னென்னமோ நடந்திருக்கும். நீங்க என்னடா சர்வசாதாரணமா சின்ன பிரச்சனைன்றீங்க? ஆமாண்டா, நானும் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பார்த்தேன். நீ தான் அவன் உயிரை காப்பாத்தினான்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் அவன் கூடவே இருந்த, இப்ப அவன் உயிரையே காப்பாத்திருக்க. எங்க குடும்பத்துக்கு உண்மையிலேயே நீ பெரிய உதவி பண்ணிருக்கடா. ஆமாண்டா நமச்சி, என் புள்ள உயிரை காப்பாத்தினதுக்கு எனக்கு எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா நீங்க, இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்த உடம்பு இது. நன்றிலாம் சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்க. ஏதோ கெட்டதுல ஒரு நல்லதுங்கிற மாதிரி அவன் பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான். ஏதோ நம்ம போதாத காலம் நம்மள அப்படியே சுத்தி அடிக்குதுமா. ஆமாண்ணே, எனக்கும் காலையில இருந்து மனசே சரியில்லை. ஒரு பக்கம் கண்ணு துடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏதோ கெட்ட சகுனம் மனசு போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி. எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல. அட விடுமா, எப்படியோ தமிழுக்கு ஒண்ணும் அவள. ஏன் தமிழ்? அங்க இருக்க மிஷின் எல்லாம் நீங்க தானே மெயின்டெனன்ஸ் பண்றீங்க. இப்படியா ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சுப்பீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பு நடக்கல. இத்தனை பேர் வேலை பார்க்கிற இடத்துல யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு தானே கெட்ட பேரு. ஒரு சாதாரண ஸ்விட்ச் போர்டை கூட சரியா வச்சுக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் நாம தானே பாத்துக்கணும். ஏன் மேடம், எந்த நேரத்துல எது பேசணும் உங்களுக்கு தெரியாதா? அவங்க கேக்குறதெல்லாம் சரிதானேப்பா. ஸ்விட்ச் போர்டெல்லாம் கரெக்டா பாக்குறது இல்லையா? இப்படிதான் கம்பெனியை பராமரிக்கிறதா? கார்த்திக்கு போனை போடு. என்ன பண்ணிட்டு இருக்காம? சம்மந்தி சொல்ற மாதிரி யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா இது கூட பார்க்காம நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் உசுரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? விடுமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய், இனிமேலாவது கம்பெனியில் வேலை பார்க்கும் போது கவனமா இருங்க. எப்படி கவனமா இருக்கிறது? எந்நேரமும் எதனா மனசுல போட்டு உழட்டிட்டு இருந்தா வேலை செய்யற இடத்துல மனசு ஒரு நிலையில இருக்கணும். ஆனா அவன் மனசு அப்படி இல்லையே. சரி விட்றா, அதெல்லாம் எனக்கு புரியுது. அது இப்பதான் பேசணுமா? இல்லப்பா, தோணுச்சு சொன்னேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? அம்மா, அதை விடு, அப்புறம் பேசிக்கலாம். என்னங்க சொல்றீங்க? அவன் ஏதோ மனசை போட்டு அழுத்திட்டு இருக்குன்னு சொல்றான். அது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலையே. அதாம்மா, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றேன். அது எப்படிங்க? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, அதை பேசி தீக்காம அப்புறம் பாத்துக்கலானா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஆண்டி, தமிழ் மாமாக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அவங்க இருப்பாங்க? நீங்க அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்தா அவங்க மனசு வருத்தப்படாதா ஆண்டி? ஃபேக்டரியில கூட வேலை பார்க்கறவங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாலே ஒருத்தரால் நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. நீங்க அவரை பெத்தவங்க. நீங்க சரியா முகம் கொடுத்து பேசாம யாரோ மாதிரி விலகி போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்ன வசு பேசுற? ஒன் சைடா யோசிச்சா எப்படி? அதே அளவுக்கு தானே சம்பந்தியம்மா மனசும் கஷ்டப்படும். பெத்த அம்மாவை பொய் சொல்லி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க என்ன வேணும்னேவா பண்றாங்க? அவங்க மனசு வெறுத்து போச்சு, வேற வழி தெரியல, அதான் அப்படி நடந்துக்கிறாங்க. சம்மந்தியம்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுறதுக்கு இதான் நேரமா? அடிபட்டு வந்திருக்கிற பிள்ளைய முதல்ல ரெஸ்ட் எடுக்க விடுவோம். நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய், போய் ரெஸ்ட் எடு, போங்க. இங்க பார், குடும்பம்லாம் 1008 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக
கரண்ட் கம்பியில போய் கையை விடுவியா? இனிமேலாவது இப்படிலாம் நடக்காம பாத்துக்க. போ. என்னம்மா? என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும்? கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவன் நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான்ல, அப்புறம் சும்மா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வா, வந்து ரெஸ்ட் எடு. ம்.